أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல நாம மெஹன் பத்தி தொழில்கள் பத்தி ஆஹ், உரையாடல்கள் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னும் ரெண்டு உரையாடல் மிச்சம் இருக்குது. அப்ப அந்த உரையாடலை இன்றைக்கு பார்ப்போம். அந்த உரையாடலுக்கு ஒரு தலைப்புண்டு இல்லை. அப்ப நான் தான் ஹிவாருல் பைனல் அபு வல் இபுன் அண்ட் முகாபலத்து ஷக்சியா. முகாபலா ஷக்சியான்னு சொல்றது இன்டர்வியூவுக்கு சொல்லுவாங்க. அப்ப இன்டர்வியூவில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி வாப்பாக்கும் மகனுக்கும் இடையில நடைபெறுகிற ஒரு உரையாடல் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று வச்சேன். அப்ப அதை பார்த்துக்கோங்க. இது நம்முடைய 29வது கிளாஸ். பேஜ் நம்பர் புத்தகம் 12, பேஜ் நம்பர் வந்துட்டு 62. பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தை கவனிங்க. அல் அபு வாப்பா சொல்றாரு, லஅல்ல நதீஜத அல் முகாபலதி தய்யிபத்துல் யௌம். லஅல்லேனா சில வேளை என்ற அர்த்தத்துல வரும். சில வேளை இருக்கலாம் என்ற அர்த்தத்துல லஅல்ல யூஸ் பண்ணுவோம். லஅல்லங்கிறது இன்ன அகவாத்துஹால ஒரு சட்டத்துல உண்டு. இன்ன அகவாத்துல வர ஒரு சில சொற்கள் இருக்குது. அதுல லஅல்லையும் உண்டு. லஅல்ல வந்தா அங்கால வார சொல் நஸ்பு செய்யும். நதீஜத்த என்று வரும். அப்ப லஅல்ல நதீஜா, நதீஜான்னு சொல்றது இடத்துல பெரு பேரு. நதீஜத்துன் என்ற பெரு பேரு ரிசல்ட். நதீஜத்துன் அதோட ஜம்மு வந்துட்டு நதாயிஜ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நதீஜத்தல் முகாபலா, முகாபலான்னு சொல்றது இடத்துல இன்டர்வியூ. இன்டர்வியூவின் பெறுபேறு சில வேளை தையிபத்துல்யோம். தையிபத்துல்யோம் என்றா சிறப்பாக இருக்கலாம், இன்று சிறப்பாக இருக்கலாம். இன்டர்வியூவின் பெறுபேறு இன்று சிறப்பாக இருக்கலாம் என்று அபு மகனை பார்த்து சொல்றாரு. அல் இபின் மகன் அதுக்கு சொல்றாரு, காபல் து நான் சந்தித்தேன். காபலேண்டா சந்தித்தான். காபல் து முதீர ஷரிக்கத்தி கம்பெனியின் அதிபரை. முதீரன் சொல்றது நிர்வாகி, மேனேஜர், அதுக்கு சொல்றது பணிப்பாளர், அதுக்கு முதீரன் சொல்லுவோம். அப்ப நான் கம்பெனியின் அதிபரை பணிப்பாளரை சந்தித்தேன். வரஆ மேலும் அவர் பார்த்தார். ரஆண்டா பார்த்தார், கண்டார் என்ற அர்த்தத்துல வரும். ஷஹாதத்தி என்னுடைய சர்டிபிகேட்ஸை. ஷஹாதத்துன்னு சொல்றது சர்டிபிகேட். அப்ப என்னுடைய சர்டிபிகேட்ஸை அவர் பார்த்தார். லாக்கின்னனி என்றாலும் எனக்கு கைரு முத்தஃபாயில். கைரு முத்தஃபாயில் என்றா ஒரு திருப்தி இல்லை. கைரு முத்தஃபாயில் என்கிறது ஒரு எடுபணுவன் என்று நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை என்று சொல்றதுக்கு தான் இந்த கைரு முத்தஃபாயில் என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். எனக்கு என்றாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் எடுபடுவேன், என் இன்டர்வியூல எடுபடுவேன் ஒரு நம்பிக்கை இல்லை. எனக்கு அந்த சுவர் பண்ணி செல்லிக்கையில என்ற அந்த இதுக்கு தான் கைரு முத்தஃபாயில் என்று இது சொல்லுவோம். அப்ப அதுக்கு அலாபு வாப்பா வந்துட்டு சொல்றாரு, மா சபபு தாலிக்க அதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் வாப்பா. அந்த நீங்க எடுபட மாட்டீங்க, அந்த உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்றதுக்கான காரணம் என்ன என்று சொல்றாரு. வாப்பா கேட்கிறாரு கேள்வியா. அதுக்கு மகன் திருப்பி பதில் சொல்றாரு, அஷரிகா கம்பெனியானது தஹ்தாஜு இல அஷரதி முஹந்திசீன وقدم للعمل مئة مهندس معظمهم لهم خبرات طويلة. அஷரிகா தஹ்தாஜு இலா அஷரத்தி முஹந்திசீன். இதோட ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி உடைங்க. அப்ப கம்பெனியானது அஷரிகா தஹ்தாஜு கம்பெனிக்கு தேவைப்படுகிறது. இலா அஷரத்தி முஹந்திசீன் 10 பொறியியலாளர்கள். இப்ப கம்பெனியானது 10 பொறியியலாளர்களை அப்ப வேலைக்கு எடுக்குது. அப்ப கம்பெனிக்கு 10 பொறியியலாளர் தேவைப்படுகிறார்கள். கத்தம கத்தமேண்டா விண்ணப்பித்தான். ஏற்கனவே இந்த சொல் பார்த்தோம். கத்தம லில் அமல் வேலை செய்வதற்கு விண்ணப்பித்தார்கள். மெஅத்து முஹந்திசின் 100 பொறியியலாளர்கள். அப்ப 100 பொறியியலாளருக்கும் 100 பொறியியலாளர்களுக்கு மேல வேலை செய்வதற்கு விண்ணப்பித்தார்களாம். ஆனா 10 பேரைத்தான் அந்த கம்பெனி வேலைக்கு எடுக்குமா.
அந்த 10 பேரு தான் 10 பொறியியலாளர்கள் 10 பொறியியலாளர்கள் தான் கம்பெனிக்கு தேவையாம். முஅல்லமுஹும் அதில் அவர்களில் அதிகமானவர்கள். முஅல்லமுன் என்றா அதிகமானவர்கள். ஹும் அவர்களில் இந்த ஹும் போய் குறிக்கிறது முஹந்திசூனே, அந்த முஹந்திசீனிக்கு தான் குறிக்கிறது. அப்ப பொறியியலாளர்கள் அந்த விண்ணப்பித்த பொறியியலாளர்கள்ல அதிகமானவர்கள் லஹும் ஹிப்ராத்துன் தவீலா நீண்டதொரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு இருக்கிறாம். ஹிப்ராத்ன்னு சொல்றது நாம ஏற்கனவே பார்த்தோம் இஸ்திமாராவில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்லுவோம். தவீலான்னு சொல்றது நீளமான. அப்ப நீண்டதொரு நீளமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குதாம் அப்படின்னு சொல்றாரு. அலாபு வாப்பா திருப்பி சொல்றாரு, சதஜிது நீ காண்பாய். வஜதேன்னா கண்டான்ங்கிற மீனிங் இருக்குது. வஜத எஜிது தஜிது நீ காண்பாய், சதஜிது நீ காணுவாய், நீ காண்பாய். அல் அமலில் முனாசிப, அல் அமலில் முனாசிபேன பொருத்தமான வேலையை. அல் அமலில் முனாசிபங்கிறது சிபா மோசுப் சட்டம். பொருத்தமான வேலையை நீ காண்பாய் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் நாடினால் நீ பொருத்தமானதொரு வேலையை காண்பாய், பொருத்தமான வேலையை காண்பாய் என்று சொல்றாரு வாப்பா. அதுக்கு மகன் சொல்றாரு அன ஆசிஃப் சொல்றாரு. அன ஆசிஃப் சொல்றது ஐ எம் சாரி, என்னை மன்னியுங்கள் என்ற அர்த்தத்துல வரும். அன ஆசிஃப் என்றா ஐ எம் சாரி, என்னை மன்னியுங்கள். யா அபி எனது தந்தையை என்னை மன்னியுங்கள். லி அன்னனி என்றாலும் நான் தரஸ்துல் ஹந்தசா, தரஸ்துல் ஹந்தசான நான் பொறியியல் பீடத்தில் பொறியியலை படித்தேன். இந்த ஹந்தசான்னு சொல்றது என்ஜினியரிங். அப்ப என்ஜினியரிங் சப்ஜெக்டை படித்தேன் என்று சொல்றாரு. என்ஜினியரிங் ஃபேக்கல்டி என்ஜினியரிங் இதை படித்தேன். லக்கது தஹர்ரஜத்து ஃபீ, லக்கது தஹர்ரஜத்து ஃபீ, தஹர்ரஜ ஃபீ வரும். இந்த தஹர்ரஜ என்ற சொல்லோட ஃபீங்கிற சொல் சேர்ந்து வந்தா பட்டம் பட்டு வெளியேறினான். தஹர்ரஜ ஃபீ. தஹர்ரஜ மின் என்றும் போட்டா பில, மின் என்று போடுற இல்லையாம், ஃபீ தான் போடணுமாம். அப்ப இதுலயும் புத்தகத்திலையும் ஃபீ தான் தந்திக்கிறாங்க, டிக்ஷனரியிலையும் ஃபீ தான் இருக்குது. ஒரு சில அந்த மகசா புக்குகளில் மின் என்றும் வந்திருக்கும், ஆனா பொருத்தமானது ஃபீ தான். இந்த கைட் புக்லயே அதான் ஃபீன்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப ஃபீயை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தஹர்ரஜ என்ற சொல்லோட ஃபீ தான் வரும். அப்ப ஃபீங்கிற இடைச்சொல்ல தஹர்ரஜங்கிற சொல்லோட சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தானே, ஒரு சில வினை சொற்களோட ஒரு சில இடைச்சொற்கள் சேர்ந்து வருமண்டு. அப்ப அதே மாதிரி தான் தஹர்ரஜ என்று சொல்லோட ஃபீ வருது. தஹர்ரஜு து ஃபி குல்லியத்தில் ஹந்தசதி, ஃபி குல்லியத்தில் ஹந்தசதி என்று சொல்றது ஏற்கனவே நம்ம இந்த சொல் பார்த்தோம். பொறியியல் கல்லூரியில் நான் பட்டம் பெற்று வெளியேறினேன். முந்து சனத்தை நீ, முந்து சொல்றது முன்னர், முந்துங்கிறது கபிலங்கிற அர்த்தத்துல வரும். முன்னர். முந்து சனத்தைனி, சனத்தைனி என்ற 2 வருடங்களுக்கு முன்னர். அப்ப 2 வருடங்களுக்கு முன்னர் நான் பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்று வெளியேறினேன். வலம் அமல், வலம் லம் அமல் என்ற வேலை செய்யவில்லை. வலம் அமல் ஹத்தல் ஆன, ஹத்தல் ஆனன்னு சொல்றது இதுவரைக்கும். அல் ஆனன்னு சொல்றது நவ், அல் ஆன் என்று சொல்றது நவ், ஹத்தான்னு சொல்றது வரை. அப்ப இதுவரைக்கும் நான் வேலை செய்யவில்லை என்று சொல்றாரு கவலையில. அப்ப அவர் 2 வருஷத்துக்கு முதல் பொறியியல் கல்லூரியில பட்டம் பெற்று வெளியேறினாராம். ஆனா இதுவரைக்கும் அவருக்கு வேலை கிடைக்கலையாம் என்று சொல்றாரு வாப்பாட்ட. அலாபு திருப்பி வாப்பா அதுக்கு சொல்றாரு, லைசத் முஷ்கிலா பிரச்சனையே இல்லை. லைசத் அல் முஸ்கிலா, முஸ்கிலான்னு சொல்றது ப்ராப்ளம் பிரச்சனை. லைசான இல்லை. அப்ப லைசத் முஸ்கிலா ஃபி திராசதி ஹந்தசா, ஃபி திராசத்தில் ஹந்தசான பொறியியல் பாடத்தில். அப்ப பொறியியல் பாடத்தில் பொறியியல் சப்ஜெக்டில் பிரச்சனை இல்லை என்று சொல்றாரு வாப்பா. அல் முஸ்கிலத்து ஃபி பிதாலத்தில் லதி தஉம்மு குல்லுல் ஆலம், குல்லல் ஆலம் حتى يتخرج الطلاب في الجامعة والمعاهد المختلفة ولا يجدون عملا. அப்ப பிரச்சனை எங்க இருக்கேன்டா அவர் சொல்றாரு.
வாப்பா சொல்றாரு பிரச்சனை பொறியியல் பாடத்துல இல்லையாம். பொறியியல் பாடத்துல பிரச்சனை இல்லையாம். அல் முஸ்கிலா பிரச்சனை எங்க இருக்கின்றா ஃபில் பித்தாலா வேலையின்மையில் இருக்குதாம். அந்த வேலையின்மை எப்படிப்பட்டதென்றா அல்லதி தஉம்மு குல்லல் ஆலம் உலகில் இருக்கிற அனைத்து இந்த தஉம்முன்னு சொல்றது அம்ம யஉம்முன பொதுவான. அப்ப உலகில் இருக்கிற பொதுவான பிரச்சனை என்னென்றா வேலையின்மையாம் என்று சொல்றாரு. ஹைசு அந்த வகையில எதஹர்ரஜு துல்லாப் மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றார்களாம். ஃபில் ஜாமிஆத் பல்கலைக்கழகங்கள்லையும் வல் மஆஹித் வல் மஆஹித்னு சொல்றது நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு சொல்லுவோம். மாஹதுன் மாஹித் இன்ஸ்டிடியூட் நிறுவனங்கள்ல இருந்தும் அல் முக்தலிஃபான்னு சொல்றது பலதரப்பட்ட பல்வேறுபட்ட. அப்ப பல்வேறுபட்ட நிறுவனங்களில் இருந்தும் மேலும் பல்கலைக்கழகங்களிலிருந்தும் மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றார்களாம். வலாயஜிதூன அமலன் வலாயஜிதூன அவர்கள் இன்னும் காணவில்லையாம் பெற்றவில்லையாம். வஜதேன பெற்றார் என்ற அர்த்தம் இருக்குது, கண்டான் என்ற அர்த்தமும் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்க கண்டானுங்கிற அர்த்தம் கொடுக்கலாம் அல்லது பெற்றானுங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கலாம். வலாயஜிதூன அமலன் அவர்கள் இதுவரைக்கும் வேலையை பெறவில்லையாம் என்று சொல்றாரு. அல் இபின் திருப்பி அதுக்கு மகன் சொல்றாரு நுரீது முசாஅதத்தன் நுரீது நாங்கள் ஆசை வைக்கிறோம். நுரீது அராதேண்ட விரும்பினான் ஆசை வைத்தான் என்ற அர்த்தத்துல வரும். வேண்டினான் என்ற அர்த்தத்துல வரும். அப்ப நுரீது நாங்கள் வேண்டுகிறோம் அல்லது ஆசை வைக்கிறோம் அல்லது விரும்புகிறோம். முசாஅதத்த அஹ்லினா எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். வனுரீது அஸ்ஸவாஜ் மேலும் நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு விரும்புகிறோம். ஜவாஜ்ன்னு சொல்றது திருமணம். ஜவுஜெண்டா கணவன், ஜவுஜத்துனண்டா மனைவி. அப்ப ஜவாஜ்ன்னு சொல்றது திருமணம். அப்ப நுரீது அஸ்ஸவாஜ் நாங்கள் திருமணம் முடிப்பதற்கும் விரும்புகிறோமாம். லாக்கின்னனா என்றாலும் நாங்கள் லா நஸ்ததி ஓ எங்களால் முடியவில்லையாம். ஏன் காரணம்? பித்தாலா இது வேலையின்மையாம் என்று சொல்றாரு. வேலையின்மையால நுரீது முசாது தாஹ்லினா எங்கள் எங்களுடைய குடும்பத்தை நாங்க பா உதவி செய்யறதுக்கு நாங்க விரும்புகிறோமாம். நுரீது அசவ திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்புகிறோமாம். லாக்கின்னா என்றாலும் நாங்க எங்களால முடியலையாம் என்று சொல்றாரு. அல் அபு வாப்பா வந்துட்டு சொல்றாரு தகூலு அல் ஹுகூமா தகூலு என கூறுகிறது. கால எகூலு தக்கூலு அல் ஹுக்கூமா என்று சொல்றது அரசாங்கம். அரசாங்கம் கூறுகிறது சதகூனு ஹுனாக ஃபுரசுன் அமலும் கசீரத்தன் லிஷபாபி ஹாதல் ஹாதல் ஆலம் என்றிக்குது. இந்த ஆலம்ங்கிறது உலகம் என்ற அர்த்தத்துல வருது. ஆனா இவ்விடத்துல ஆம் என்று வரணும். இவத்துல சரியான இது ஆம் என்று வரும். ஹாதல் ஆம் என்கிறது வாரதுதான் பொருத்தமானது. அப்ப ஹாதல் ஆம் என்று சொல்றது இந்த ஆண்டு. அப்ப அரசாங்கம் அறிவிக்குதாம். தகூலுல் ஹுக்கூமா அரசாங்கம் அறிவிக்குதாம். சதகூனு சதகூனுன்னு சொல்றது இருக்குமாம். அப்ப இருக்கும். ஹுனாக்க அங்கே இருக்கும். ஃபுரசுன் அமலுன் கசீரத்தும் ஃபுரசுன் என்ற சந்தர்ப்பம். அமலன் சொல்றது வேலை. அப்ப வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பம் ஃபுரசுன். அப்ப வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமாம். கசீராண்டா அதிகமாக. அப்ப வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமாம். லிஷபாபி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குமாம். ஹாதல் ஆம் என்று வரும். அப்ப ஹாதல் ஆமன் சொல்றது இந்த வருடத்தில். ஆமன் சொல்றது வருடம். அப்ப இந்த வருடத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குமாம் என்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கென்று வாப்பா மகன்கிட்ட சொல்றாரு. تقول الحكومة ستكون هناك فرص عمل كثيرة للشباب هذا العام இந்த வருடம் இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பம் வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்று வாப்பா கூறுகிறார். அரசாங்கம் கூறுகிறது என்று வாப்பா மகன்கிட்ட கூறுகிறார்.
அதுக்கு மகன் சொல்றாரு, சமய அண்ணா, சமய அண்ணாண்டா நாங்கள் செவிமடுத்தோம் அல்லது நாங்கள் கேட்டோம். ஹாதல் கலாம், இந்த பேச்சு, இந்த கட்டுக்கதை, இந்த பேச்சு, இந்த பேச்செல்லாம் நாங்க ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். கசீரன், கசீரன்டா அதிகமா, இந்த பேச்செல்லாம் நாங்க அதிகமா கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்க இந்த பேச்செல்லாம் அதிகமா கேட்டுட்டோம். நஹ்னு நுரீது அமலன், இருந்தாலும் நாங்கள் நுரீது அமலன் லா கலாமன் நஹ்னு, ஆகவே நாங்கள் நுரீது அமலன், வேலையை விரும்புகிறோம், வேலையை விரும்புகிறோம். லா கலாமன், பேச்சை அல்ல. கலாமன் சொல்றது பேச்சு. அப்ப அரசாங்கத்தினர் பேச்சை விரும்பல, நாங்க வேலையை விரும்புகிறோம் என்று சொல்றாரு. அல்ல அதுக்கு அல் அபு, வாப்பா வந்துட்டு சொல்றாரு, குன் முத்தஃபா இலன் என்று சொல்றாரு. குன் முத்தஃபா இலன் என்றா நம்பிக்கையோட இரு, பி பாசிட்டிவ் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பி பாசிட்டிவ், நல்லதையே நீ எண்ணு, நல்லதையே நினை, நம்பிக்கையோட இரு என்று வாப்பா ஆறுதல் சொல்றாரு. அதோட இந்த மூணாவது உரையாடல் முடியுது. நாலாவது உரையாடலை பார்ப்போம். நாலாவது உரையாடல் ஃபாத்திமாக்கும் ஜஹ்ரா என்று ரெண்டு பேருக்கு இடையில நடைபெறுகிறது. அப்ப இது பெண்பால் உரையாடல். ஃபாத்திமா சொல்றா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கு ஜஹ்ரா பதில் சொல்றா, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்திமா திருப்பி சொல்றா, சதீகதி அல் அசீஸா ஜஹ்ரா, சதீகதி அல் அசீஸா, அல் அசீஸான கண்ணியமான என்று கண்ணியப்படுத்துறதுக்கு சொல்றேன். சதீகத்தி என்ற எனது நண்பி. அப்ப எனது நண்பி அல் அசீசா என்ற கண்ணியமான, கண்ணியமான எனது நண்பி ஜஹ்ரா. ஜஹ்ராங்கிறது அவட பேரு இடத்துல. அப்ப கண்ணியமான அல்லது மதிப்பான, கண்ணியமான எனது நண்பி ஜஹ்ராவே, அன்னனி உரீது அன் அரிஃப, உரீது அன் அரிஃப மெஹனத்த கில்லத்தி சதுசாவலீனஹா முஸ்தக்பிலன். சதுசாவல, இந்த ஜாவல என்ற சொல் தொடர்ந்து செய்திருந்தான் என்ற அர்த்தத்துல வரும். தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஜாவல என்ற சொல் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஜாவல என்ன, தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய, தொடர்ந்து செய்திருந்தான் என்ற கருத்துல எடுக்கலாம். இடத்துல எப்படி கொடுக்குறாங்கன்னா, முஸ்தக்பல் என்ற எதிர்காலம். அவ எதிர்காலத்துல சதுசாவலீனஹா என்று வருகிறது. இது பெண்பால். இது முல முன்னுக்கு முன்னிலையில பெண்பால்ல, முலாரியில, முலாரியில இல்ல முஸ்தக்பல்ல இருக்குது. அப்ப சதுசாவலீனஹாண்ட நீ எதிர்காலத்துல தொடர்ந்தும் செய்து இருக்கக்கூடிய, செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலை பத்தி நான் அறிய விரும்புகிறேன் என்று, கண்ணியமான ஜஹ்ராவே, எனது நண்பி ஜஹ்ராவே என்று ஃபாத்திமா சொல்ற, ஃபாத்திமா சொல்ற கேள்வியா. அப்ப எப்படி வருது? சதீகத்தில் அசீசா, கண்ணியமான எனது நண்பியே ஜஹ்ராவே, அன்னனி உரீது அன் அரிஃப, நான் அறிவதற்கு, அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். மெஹனத்த கல்லத்தி, மெஹனத்த கில்லத்தி என்று சொல்றது உனது தொழிலை. ஸ்ட்ரெக் ஆகுதா? அதுக்கு நான் திருப்பி ஒருக்கா சொல்லிட்டு வரேன். ஸ்ட்ரெக் ஆகுதுங்கிறது நான் பார்த்து கவனிச்சுக்கோங்க. அப்படியும் ஸ்ட்ரெக் ஆகினா ரெக்கார்டிங்ல பாருங்க. ஏண்டா 40 நிமிஷத்துக்குள்ள முடிச்சானுமே. ஜூம் ரெக்கார்டிங் 40 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுக்கான நான் கொஞ்சம் அவசரமா போறேன், பார்த்துக்கோங்க. ஃபாத்திமா சொல்ற, திருப்பி ஒருக்கா சொல்றேன் பாருங்க. சதீக்கத்தில் அசீசா, அசீசா என்று சொல்ற சொல் இவ்விடத்துல கண்ணியமான என்று சொல்ல வரும். அசீசாங்கிறது இவ்விடத்துல பேர் இல்ல, பேர் வந்துட்டு ஜஹ்ரா. இவ்விடத்துல அசீசான்னு சொல்றது கண்ணியமான என்ற அர்த்தத்துல வருது. அப்ப இடத்துல மதிக்கிறா. சதீகத்தி எனது நண்பி அசீசா, சதீகத்தில் அசீசா, கண்ணியமான எனது நண்பியே ஜஹ்ரா. அப்ப கண்ணியமான எனது நண்பியான ஜஹ்ராவே, அன்னனி உரீது அன் ஆரிஃப, நான் நீ நான் உன்னை பற்றி அறிய விரும்புகிறேன். மெஹ்னத கில்லதி, உனது தொழிலை பற்றி. அப்ப நான் உனது தொழிலை பற்றி அறிய விரும்புகிறேன். சதுசாவலீனஹா, நீ அதில் தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய, முஸ்தக்பிலன் எதிர்காலத்தில், அது எதிர்காலத்தில் நீ தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய உனது தொழிலை பற்றி நான் விரும்புகிறேன் என்று ஆஹ், ஃபாத்திமா ஜஹ்ரா பார்த்து கேட்கிறா.
அதுக்கு ஜஹ்ரா பதில் சொல்றா, அஸ்குருக்கி, அஸ்குருக்கி என உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அலா எஹ்திமா மீக்க, எஹ்திமா மிக்கி என்று வரும். அப்ப எஹ்தம்ம என்ற சொல் கவனம் செலுத்தினான். எஹ்தம்ம, எஹ்தம்ம என்ற சொல் கவனம் செலுத்தினான் என்ற அர்த்தத்துல வரும். தம்ம வந்தா பிங்கிற இடைச்சொல் சேர்ந்து வரும். ஆஹ் அப்ப எஹ்தம்ம பி, கவனம் செலுத்தினான். அஷ்குரிக்கி அல எஹ்திமா மீக்கி, உனது கவனிப்புக்கு, உனது கவனத்திற்கு அல்லது அக்கறைக்கு, இடத்துல அக்கறை என்று சொல்லும் யூஸ் பண்ணலாம். அப்ப உனது கரிசனைக்கு அல்லது அக்கறைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்றான். யாரு? ஜாஹிரா அதுக்கு சொல்றா, அவ கேட்டதுக்காண்டி. இன்னி, நிச்சயமாக நான், உஹிப்பு விரும்புகிறேன், மெஹ்னத திப்பி, மெஹ்னத திப்பிங்கிறது வைத்திய தொழில், அந்த டாக்டர் தொழிலை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்றா. நிச்சயமாக நான் வைத்திய தொழிலை நேசிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்றா. வாத்மஹ, அத்மஹ என்ற ஆசை வைத்தான், தமஹ என்ற ஆசை வைத்தான் என்ற சொல்ல வரும். தமஹ, தமஹ என்ற ஆசை வைத்தான். அப்ப வாத்மஹ, மேலும் நான் ஆசை வைக்கிறேன். அன் அகூன தபீபத்தன், அன் அகூன தபீபத்தன் நான் ஒரு வைத்தியராக இருப்பதற்கு ஆசை வைக்கிறேன். அப்ப இடத்துல நான் எப்படி வருது? அஷ்குருக்கி அலா இஹ்திமாமிக், உனது அக்கறைக்கு கரிசனைக்கு நன்றி. இன்னி உஹிப்பு மெஹ்னத திப்பி, நிச்சயமாக நான் வைத்திய தொழிலை விரும்புகிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்றார். வாத்மக, மேலும் ஆசை வைக்கிறேன். அன் அகூன தபீபத்தன், ஒரு வைத்தியராக இருப்பதற்கு நான் ஆசை வைக்கிறேன். அப்ப இந்த சொல்ல நீங்க கட்டாயம் பாடமாக்கிக்கோங்க. வாத்மஹ அன் அகூன தபீபத்தன், இந்த சொல் ஒரு யூசேஜ் வேர்டு. அப்ப இந்த சொல்லுக்கும் இந்த தபீபத் என்கிற சொல்லுக்கும் நீங்க மாத்தி போட்டீங்கன்னா சரி. தொழில் தான் இடத்துல மாறப்போகுது. அப்ப வாத்துமஹ அன் அகூன முதர்ரிசன், நான் ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு ஆசை வைக்கிறேன். வாத்துமஹ அன் அகூன முஹந்திசன், நான் ஒரு பொறியியலாளராக இருப்பதற்கு ஆசை வைக்கிறேன். வாத்மஹ அன் அகூன தபீபத்தன், நான் ஒரு வைத்தியராக இருப்பதற்கு ஆசை வைக்கிறேன். அப்போ உங்களோட சீராத்தியா உங்களோட இதுல செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் உங்களை பத்தி கேட்டு வரும்போது, உங்களோட தொழில் என்னையா இருப்பதற்கு, நீங்க எதிர்காலத்தில் என்னையா இருப்பதற்கு ஆசைப்படுகிறீங்க என்று கேட்டு வந்தா இப்படித்தான் எழுதணும். வாத்மக அனாக்கூன தபீபத்தன் இப்படி எழுதினா உங்களுக்கு சரியா வரும். அப்ப இது இந்த இதுக்கு ஃபியூச்சர்ல நீங்க என்ன இருக்க போறீங்க, என்ன தொழில் செய்ய போறீங்க என்று கேட்டு வரும்போது இப்படித்தான் எழுதணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் சரியா வரும். சரியா மார்க்ஸ் வரும். அப்ப இந்த ஒரு யூசேஜ் வேர்டு உண்டு இது. இந்த தொழிலை மட்டும் மாத்தினீங்கடா, உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டீங்கடா சரியா வரும். அப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபாத்திமா அதுக்கு சொல்றா, வலிமாதா, ஏன், லிமாதாண்டா ஏன், எஹ்தர்த்தி, நீ தெரிவு செய்தாய். எஹ்தர்த்த என்று சொன்னா ஆண்பால், முன்னிலை ஆண்பால்ல தெரிவு செய்தான். எஹ்தர்த்தி என்ன, முன்னிலை பெண்பால்ல தெரிவு செய்தான். அப்ப இவரத்துல ரெண்டு பெண்பாலுக்கு இடையிலான நடைபெறுது. அப்ப பெண்பால்ல வரும். வலிமாதா எஹ்தர்த்தி அத்திப்ப, நீ மருத்துவத்தை ஏன் தெரிவு செய்தாய் என்று கேட்கிறா ஃபாத்திமா. அதுக்கு ஜஹ்ரா பதில் சொல்றா, லி அன்னஹா, ஏனெனில், லி அன்னஹா அந்த தொழில், மெஹ்னத்துன் ஷரீஃபத்துன், அது ஒரு கண்ணியமான தொழில். லி அன்னஹா ஏனெனில் அது, மெஹ்னத்துன் ஷரீஃபா அது ஒரு கண்ணியமான தொழில். ஷரீஃபான்னு சொல்றது கண்ணியமான. மேலும் துசாயிது உதவி செய்கிறது. குல்லு மரீலின் அல ஐயுஷ்ஃபா, அல ஐயுஷ்ஃபான்னு சொல்றது குணப்படுத்துகிறது. அப்ப அல ஐயுஷ்ஃபான்னு சொல்றது, ஐன்னு சொல்றது இக்கு, அன் அன் யுஸ்ஃபான்னு சொல்றது தான் ஐ யுஸ்ஃபான்னு நான் வாசிக்கிறேன் சேர்த்து. அப்ப அது குணப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. யார? குல்ல மறியல், ஒவ்வொரு நோயாளிகளையும். அப்ப ஒவ்வொரு நோயாளிகளையும் அது குணப்படுத்துவதற்கு உதவி செய்கின்ற கண்ணியமான ஒரு தொழில் அது என்று சொல்றா. அங்கால பாருங்க, ஃபாத்திமா திருப்பி சொல்றா, அதோட அந்த உரையாட தொடர்ந்து வருது. வதுசா இதுன் நாச, மேலும்
மக்களுக்கு அது உதவி செய்கிறது. அலல் பிகாஇ ஃபி சிஹத்தின் ஜயீதா, சிறந்த, ஜயீதாண்டா குட், சிறந்த, சிஹான்னு சொல்றது ஆரோக்கியம். அப்ப சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு, அலல் பிகான்னு சொல்றது இருப்பதற்கு, இருப்பதற்கு, பக்கியே என்றா தங்கியிருந்தான், தங்கியிருந்தான் என்ற அர்த்தத்துல வரும். இவ்விடத்துல இருப்பதற்கு என்ற மீனிங் கொடுங்க. அப்ப சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு அது மனிதர்களுக்கு உதவி செய்கிறது. இவ்விடத்துல என்ன இந்த வா போகுதுன்னா மெஹ்னா, அந்த தொழிலை தான் சொல்லுது, அந்த தொழில். மேலும் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு மக்களுக்கு அது உதவி செய்கிறது என்று சொல்றா. ஃபாத்திமா அதுக்கு சொல்றா, யா அலிக்கை மன் தக், யா அலிக்கை மின் தக்கியா, யாலக்கி, யாலக்கி மின் தக்கியா, யாலக்கி மின் தக்கியானா நீ எவ்வளவு விவேகமானவள் என்று விழிச்சு சொல்றா. யாலக்கி மின் தக்கியானா நீ எவ்வளவு விவேகமானவள், எவ்வளவு புத்திசாலி என்று சொல்றா. இன்னஹா ஹக்கன் மிஹ்னத்துன் முமையிஸா, நிச்சயமாக அந்த தொழில் ஹக்கன் என்ற உண்மையானது, மெஹ்னத்துன் முமையிஸா மேலும் அது சிறப்பானது. முமையிஸாண்ட சிறந்த, சிறப்பான என்ற அர்த்தத்துல வரும். மேலும் அது சிறந்ததொரு தொழில், சிறந்த உண்மையான அது தொழில் என்று சொல்றா. ஜஹ்ரா அதுக்கு சொல்றா, பல் என்றாலும், அலைய, பல் அல, அலைய அன் அஷ்குருகி, பல் அலைய மாறாக, அல்லது என்றாலும், அலைய, அலைய என்றா என் மீது, அன் அஷ்குருக்கி, அஷ்குருக்கி என உனக்கு நன்றி செலுத்துவது, அலா இஹ்திமாமிகி பி வ மஅரிஃபதி அக்ஸர். இவ்விடத்துல எப்படி சொல்றா என்றா, நீ என்னை பற்றி அதிகம் கரிசனையோட இருப்பதாலேயும், மாரிஃபத்தி அக்சர் நீ என்னை அதிகம் அறிந்து கொள்வதற்கா, அறிந்து கொள்வதனாலையும் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்ற. மல் இஜ்ரா ஆத், மல் இஜ்ரா ஆத்ன்னு சொல்றது நடவடிக்கைகள் என்ன, நடவடிக்கைகள் என்ன. செட்ல பல் அலா அன் அஷ்குருக்கி அலா இஹ்திமாமிகி பி வ மஅரிஃபத்தி அக்சர். இதுக்கு நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன் பாருங்க. என்னை பற்றி, மாரிஃபத்தி பி என்று சொல்றது என்னை பற்றி, மாரிஃபத்தி என்னை பற்றி, அக்சரண்டா அதிகம். அப்ப என்னை பற்றி அதிகம் நீ கரிசனையோடு இருப்பதற்கு, எஹ்திமாமன் சொல்றது கரிசனை, எஹ்தம்ம பி கரிசனையோடு இருந்தான், அக்கறையோடு இருந்தான். அப்ப என்னை பற்றி நீ அதிகம் அக்கறையோடு இருப்பதற்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று வரும். மல் இஜ்ரா ஆத், மல் இஜ்ரா ஆத்னா நடவடிக்கைகள் என்ன, ப்ரொசீஜர் என்ன, மல் இஜ்ரா ஆத் நடவடிக்கைகள் என்ன, அல்லதி துஃபக்கிரீன நீ சிந்திப்பதற்கு, சிந்திப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன, ஃபீஃபி அலிஹா லிதுஸ்பிஹி தபீபத்தன் நாஜிஹத்தன், தபீபத்தன் நாஜிஹா, நாஜிஹான்னு சொல்றது, நஜஹென சிற்றி பெற்றான், வெற்றி, நஜஹென சித்தி அடைந்தான், வெற்றி பெற்றான் என்ற அர்த்தத்துல வரும். அப்ப இவ்விடத்துல வெற்றி பெற்ற அல்லது சித்தி அடைந்த, தபீபா வைத்தியராக. அப்ப வெற்றி பெற்ற வைத்தியராக, லிதுஸ்பிஹி அஸ்பஹேன மாறினான், லிதுஸ்பிஹின நீ மாறுவதற்கு. அப்ப நீ வெற்றி பெற்ற ஒரு வைத்தியராக மாறுவதற்கு செய்யக்கூடிய விடயங்கள், மலிஜ்ராத்ன விடயங்கள், பரிவர்த்தனைகள் என்ன என்று சொல்றா. அப்ப சிந்திக்கின்ற பரிவர்த்தனைகள் என்ன என்று ஃபாத்திமா கேட்கிறா. அதுக்கு ஜஹ்ரா சொல்றா, அவ்வலன் முதலாவதாக, உஹிப்பு நான் விரும்புகிறேன், அன் உன்ஹிய எனது முடிப்பதற்கு, அன் உன்ஹிய என்றா முடிப்பதற்கு, நகாண்டா முடிந்தது, முடித்தான் என்று வரும். நகா நம்ம ஏற்கனவே இந்த சொல் பார்த்தோம். நகாண்டா முடிந்தது, முடித்தான் என்ற அர்த்தத்துல வரும். அன் உன்ஹி என முடிப்பதற்கு, திராசத்தி எனது பாடத்தை, அப்ப நான் முதலில் எனது பாடத்தை முடிப்பதற்கு விரும்புகிறேன். சும்ம பின்னர், அந்த கில, அந்த கில என்றா நகருவதற்கு, இலல் ஜாமிஆ இவ்விடத்துல நகர்வதற்கு என்று எடுக்கலாம். இந்த கலையென நகர்ந்தது,
என்ற அர்த்தத்துல வரும். அடுத்தது சென்றது என்ற அர்த்தத்திலையும் கொடுக்கலாம். அப்ப இவ்விடத்துல சும்மா அந்த கிள இலல் ஜாமி ஆண்டா பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்திற்கு போவதற்கு என்ற மீனிங்ல கொடுங்க. நகர்வதற்கு என்ற செல்வதற்கு போவதற்கு என்ற அர்த்தத்துல வரும் இவ்விடத்துல. அப்ப பிறகு நான் பல்கலைக்கழகத்திற்கு நகர்வதற்கு விரும்புகிறேன். சும்ம அவ்வளன் இந்த ஒஹிப்பு திருப்பி வருது. பிறகு நான் பல்கலைக்கழகத்திற்கு போவதற்கு விரும்புகிறேன். சும்ம பின்னர் உன்ஹிய திராசத்தி ஃபீஹா அதிலே இந்த ஹா போய் குறிக்கிறது ஜாமியா. அப்ப அதிலே நான் எனது படிப்பு எனது பாடத்தை அல்லது படிப்பை நிறைவு செய்வதற்கு மேலும் விரும்புகிறேன். சும்ம பின்னர் பாதுதாலிக்க அதன் பின்னர் பாதுதாலிக்கன்னு சொல்றது அதற்கு பின்னர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் அந்த பல்கலைக்கழக படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு பின்னர் கிராத்தல் குதுபில் முசா அதா நான் அதிகமான உதவி செய்கின்ற புத்தகங்கள் அல் குத்துபுல் முசா அதான்னு சொல்றது உதவி புத்தகங்கள் உதவி செய்கின்ற விடயத்தோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசிப்பதற்கு விரும்புகிறேன். அலத்த அல்லும் அலத்த அல்லும் சொல்றது இடத்துல கல்வி அலத்த அல்லும் என்ற நான் கற்பதற்கு. அப்ப நான் உதவி செய்வதோடு சம்மந்தப்பட்ட இந்த வைத்தியர் துறதானே அப்ப நான் உதவி செய்வதோடு சம்பந்தப்பட்ட பொருட்களை மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நான் வாசிப்பதற்கு விரும்புகிறேன். அலத்த அல்லும் அலத்த அல்லும்னு சொல்றது கற்பதற்கு. அப்ப உதவி செய்கின்ற புத்தகங்கள் அப்ப உதவி செய்வது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசிப்பதற்கு கற்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்றா. வதா அளிக்க மேலும் அது அந்த புத்தகங்கள் லி அசீத ஹிப்ரதி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதிகரிக்கும். ஜாதேண்ட அதிகரித்தது. அப்ப லி அசீத அதிகரிப்பதற்கு அது என்னுடைய புத்தகங்களை அதிகரிக்கும் என்று சொல்றா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அது அதிகரிக்கும். கம் அந்தி ஃபதாஅத்தன் கம் அந்தி ஃபதாஅத்தன் தமூஹத்தன் கமந்தி என்ற நீ எவ்வளவோ கம்மண்டா எவ்வளவோ அந்தி ஃபதாஅத்தன் தமூஹான்னு சொல்றது விடாமுயற்சியுள்ள என்ற அர்த்தத்துல கொடுக்கலாம். இடத்துல விடாமுயற்சியான என்ற கருத்துல கொடுங்க. அப்ப கமந்தி ஃபதாஅத்தன் தமூஹா நீ எவ்வளவு விடாமுயற்சியுள்ள பெண் என்று சொல்றா. பாத்திமா ஜஹ்ரா பார்த்து நீ எவ்வளவு விடாமுயற்சி உள்ள பெண். தஸ் ஈன இந்த தஸ் ஆண்டு வாரது தஸ் ஈனியா மாறும். ஏன் காரணம்னா தஃப் அலீன வசில்ல வரும். முன்னிலை பெண்பால் இதுல தஸ் ஆண்டு வராது. தஸ் ஆண்டு வாரதுக்கான காரணம் படற்கையிலான் தஸ் ஆண்டு வரும். முன்னிலையில ஆண்பாலுக்கு தான் தஸ் ஆண்டு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பெண்பாலுக்கு சொல்லும்போது தஸ் ஈனேண்டு வரும். தஃப் அலீன வசன் அப்ப தஸ் ஈனேண்டு வரும். அப்ப தஸ் ஈன இலல் ஆலம் அந்த இல்ம் அண்டு வருது. அப்ப கமந்தி ஃபதாத்தின் தமூஹத்தன் தஸ் ஈன இலல் இல்ம் உனது அறிவு முயற்சி தஸ் ஈனன்னு சொல்றது முயற்சி செய்கின்றாய். அப்ப நீ உனது அறிவு உனது நீ படிப்பதற்கு அப்ப நீ கற்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கின்ற ஒரு இலட்சியமுள்ள தமுகான்னு சொன்னா இலட்சியமுள்ள விடாமுயற்சியுடைய ஒரு பெண் அல்லது யுவதி. ஃபதாதன் சொல்றது யுவதி யுவதி. அப்ப நீ எவ்வளவு விடாமுயற்சியுடைய ஒரு யுவதி. தஸ் ஈன இலல் இல்ம் தஸ் ஈன இலல் இல்மன்னு சொல்றது அறிவை தேடுவதற்கு அறிவை தேட முயற்சிக்கின்ற ஒரு யுவதி என்று சொல்றான். வஃபகல்லா அல்லாஹ் உனக்கு வஃபக என்றா இது தௌஃபிக் செய்யட்டும். அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும். ஃபி ஹயாத்திக்க உனது வாழ்க்கையிலே. அப்ப உனது வாழ்க்கையிலே அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும் என்று சொல்றா. வானார தர்பிக்க வானார் நாரன் சொல்றது ஒளி. அப்ப வானார தர்பிக்க உனது வாழ்க்கையிலையும் ஒளி உனது பாதையில் தர்பன் சொல்றது பாதை. அப்ப உனது பாதையில் அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்தி தரட்டும் என்று சொல்றா. சுக்ரன் லக ஜஹரா சொல்றதுக்கு நன்றி செலுத்துறா ஃபாத்திமாக்கு. சுக்ரன் லக ஃபாத்திமா அதுக்கு சொல்றா அஸ்குருக்கி நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன்.
பாத்தமன்னாலகி பாத்தமன்னா மேலும் நீ இருப்பதற்கு ஆசை வைக்கிறேன் அத்தௌஃபீக் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு தௌஃபீக்கோடு. அப்ப மேலும் நீ அல்லாஹ்ட தௌஃபீக் இருக்கணுமெண்டு உனக்கு இருக்கணுமெண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். தௌஃபீக்னு சொல்றது திருப்பொருத்தம். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன் என்று சொல்றான். அப்ப இதோட இந்த ரெண்டு உரையாடல்களும் முடியுது. அப்ப இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். மொழிபெயர்க்கிறதுல எதுவும் கஷ்டம் இருந்தா அல்லது மொழிபெயர்த்தது உங்களுக்கு கிளியரா இல்லாட்டி டவுட்ஸ்கள் எதுவும் இருந்தா கட்டாயம் எனக்கு இன்பாக்ஸ்ல கேளுங்க, நான் சொல்லித்தாரேன். ஆஹ் படிங்க கட்டாயம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 2025 இந்த வருஷம் ஏழு கட்டாயம் படிங்க. 100% நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, உங்களோட அறிவுலையும் உங்களோட குடும்பத்துக்கு அருள் செய்வானாக. ஆமீன்.